நேத்து ஈவினிங் குளிருக்கு ஏதாவது சூடா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஈவினிங்னா ஈவினிங் இல்ல, எப்படியும் ஒரு 7 மணி இருக்கும். அப்பதான் நம்ம வர நேரமா, சரின்னு இந்த ஆனியன் போண்டா தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீட்டு வாக்குல கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டேன். நல்லா உதிரி உதிரியா ஆக்கிட்டு, நான் இப்பதான் ஒரு 10 நாள் கூட இருக்காது 1 கிலோ கடல மாவு அரைச்சு வச்சிருந்தேன். அதுல 1 கப் அளவுக்கு கடல மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூட உடைச்ச மல்லி விதை, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அடுத்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமா சோடாப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு அப்படியே உருட்டி போடும் போது ஒரு வடை பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். நான் கடல மாவெல்லாம் கடையில வாங்க மாட்டேன். 1 கிலோ அரைச்சனா எனக்கு அப்படியே நான் செய்யறத பொறுத்து ஒரு 3-4 மாசத்துக்கு வரும். அதுவும் இந்த குளிருக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அதனால சூடா செய்யறதுக்கு கடல மாவு கடையில வாங்காம பருப்பை காய வச்சு அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பஜ்ஜி கூட இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அப்படியே கல்லெண்ணெயை ஊத்தி உருட்டி உருட்டி போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாதவங்க. இதுக்கு சைடிஸ் எனக்கு தேங்காய் சட்னி இல்லாம சரி வராது. அதனால தேங்காய் சட்னி கொஞ்சமா அரைச்சு சாப்பிட்டுருந்தோம். ஓகே, பாய்.